ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரை பற்றி அப்படின்னா, மறைந்த மாபெரும் தலைவர், இந்த மண்ணின், இந்த தமிழ் மண்ணின் ஒப்பற்ற கொடை வள்ளல் தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தாங்க. நேற்று எதேச்சியாக ஒரு நியூஸ் பார்க்க நேரிட்டது. ஸோ அதில் நரிக்குறவ இன மக்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரையில் திருமங்கலத்துக்கு அருகே உள்ள பெரிய ஆலங்குளம் என்ற பகுதியில் 7 ஏக்கர் நிலத்தை, தன்னுடைய சொந்த நிலத்தை கேப்டன் அவர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க 23 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய மதிப்பு, அந்த நிலத்தினுடைய இன்றைய மதிப்பு 20 கோடிகளுக்கு மேலே. இந்த மனசு வேறு யாருக்குங்க வரும்? கடைசி காலத்தில் உள்ளபடியே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மரித்து போனார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு நம்ம அந்த தான தர்மத்தை பற்றிலாம் நிறைய பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம், அதை மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவன் இவ்வளவு உதவிகள் செய்தோம். யாரை கேட்டாலும், யார் சொன்னாலும் அவர் எனக்கு அதை செஞ்சுருக்கிறாரு, எனக்கு இதை செஞ்சுருக்கிறாரு, எனக்கு பல வருடங்கள் சாப்பாடு போட்டிருக்கிறாரு, எனக்கு எவ்வளவோ கொடுத்து உதவி இருக்கிறாரு. போண்டா மணிக்கு 12 லட்ச ரூபா காசை கொடுத்து அவருடைய கடனை முற்றிலும் அடைத்தவர். இப்படி சின்ன சின்ன திரை நடிகர்களுக்கு எவ்வளவோ கொடுத்து உதவி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகத்தில் உள்ள நரிக்குறவ இன மக்களுக்கு தன்னுடைய சொந்த 7 ஏக்கர் நிலத்தை 23 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்துருக்கிறாரு கேப்டன் அவர்கள். உள்ளபடியே இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது அவரை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இப்பேற்பட்ட ஒரு கொடை வள்ளலை, ஒரு மாசற்ற தூய்மையான இதயம் கொண்ட ஒரு நபரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சொல்கிறத பார்க்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே 1.5 கோடி ரூபாய்க்கு 600 கம்ப்யூட்டர் வாங்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் உள்ளபடியே மறைக்கப்பட்டு விட்டது. அவரை ஒரு கேலி பொருளாக, அவரை ஒரு ஜோக்கர் மாதிரி தாங்க இந்த செய்தி ஊடகங்கள் கடைசி காலங்களில் சித்தரித்தாங்க. ஆனால் அவர் எந்த அளவுக்கு உதவி இருக்காரு அப்படின்ற அந்த நல்ல உள்ளத்தை மக்களுக்கு எடுத்து செல்வதில் இங்கே நிறைய பேர் திட்டமிட்டே மறைத்திருக்கார்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ தமிழர்கள் உள்ளவரை, திரையுலகம், தமிழ் திரையுலகம் உள்ளவரை கண்டிப்பாக அவருடைய பெயர் நிலைத்திருக்கும். வாழ்க கேப்டன் நாமம். நன்றி, வணக்கம்.